ஸோ ஒரு ஆலிம் உலக அரசியலும் சரி, அவங்களுடைய உள்ளூர் அரசியலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க மார்க்க கல்வியோட. அப்பதான் அந்த தாவாவ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹிக்மத்தாக செல்ல முடியும். இதெல்லாம் தெரியவில்லை என்றால், பல தடைகள் தாவாவுக்கான தடைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும்னா, சீரா உடைய ஒளியில நம்ம பார்த்தோம்னா, தாவாவுல மார்க்க கல்வியோடு சேர்த்து உலகத்துடைய புரிதலும் ரொம்ப அவசியம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அவங்க வந்து சீராவை நம்ம பார்க்கும்போது, வெறும் கதைகள் போல, இல்ல சம்பவங்களுடைய தொகுப்பு போல மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாதுங்க. அது அப்படி பார்த்தால் நமக்கு பல படிப்பினைகளையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். அது ஒரு முழுமையான தாவாவுடைய கையேடாவ நாங்க பார்க்கணும். அதுல அக்கீதா, இபாதத், ஒழுக்கம் இது மட்டும் இல்ல. மாறாக அரசியல், சமூகம், பொருளாதாரம், சர்வதேச உறவுகள் எப்படி இருந்தது? தலைமைத்துவம் எப்படி இருந்தது? பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள் எப்படி இருந்தது? பீஸ் ட்ரீட்டீஸ் ஆகட்டும், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தாவாவுக்கான அழகான கையேடாக நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தாவா செய்யும்போது, அவங்க எதையெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் செல்வாக்கு பெற்றவர்கள், எந்த கோத்திரம் வந்து யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, யார் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. 2 இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா 2 சூப்பர் பவர் மாரி, அன்னைக்கு பாரசீகம், ரோம பேரரசு இருந்தது. பைசான்டைன், சசானியன் எம்பையர். ஸோ இவங்க இந்த பாரசீக ரோம பேரரசு அரேபியால எப்படி தாக்கம் செலுத்துனாங்க, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதே மாரி இன்று ஒரு தாயி வந்து உலக அரசியல், சமூக ஊடக தாக்கம், பொருளாதார அமைப்புகள் ஆகட்டும், இது எல்லாமே புரிய வேண்டிய அவசியத்துல இருக்கும். மக்கத்து குறைஷியர்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போல செயல்பட்டு வந்தார்கள். அதை ஞாபகப்படுத்துது மக்கத்து குறைஷியர்களோட விஷயம். கோத்திரங்களுக்கு அவங்களுக்குள்ள சுயாட்சி அதிகாரம் இருந்தது. பாரசீக அரசோடு பனு ஷைபான் கோத்திரம் அவங்க வந்து ஒரு ட்ரீட்டில ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் ஒப்பந்தத்துல இருந்தாங்க. அதனால தாவாவுக்கு முழுமையாக நாங்க அவங்கள எதிர்த்து உங்களுக்கு உதவ முடியாது என்று சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில கவனிச்சு கொண்டாங்க. அந்த காலத்துல இருந்த அந்த ஹில்ஃப், இந்த கூட்டணிகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நேட்டோ, யுஎன் கூட்டணிகள் அல்லது பிராந்திய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை நமக்கு நினைவுபடுத்துதுங்க. பல அரசர்களுக்கு அனுப்பிய கடிதங்கள், ரசூல் அனுப்பிச்ச கடிதங்கள், உதைபியா உடன்படிக்கை, இது எல்லாமே இன்றைய தூதரக உறவுகள், சர்வதேச பேச்சுவார்த்தைகள், பீஸ் ட்ரீட்டிஸ் போன்றவற்றை நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஏன்னா அப்போ ரோம் பாரசீகம் தான் உலகத்துடைய வல்லரசுகள். தாவா என்பது வெறும் உண்மையை சொல்றது மட்டும் இல்லைங்க. அந்த உண்மையை மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹிக்மத்தோடு, ஞானத்தோடு செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு உலகில் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூஎன், நேட்டோ, சூப்பர் பவர்ஸ், டிப்ளமேசி, எக்கனாமிக் சாங்ஷன், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன, ஏஐ அல்காரிதம் என்ன, இது போன்றவை எப்படி நமக்கு உலக அரசியலை புரிய வைக்குதோ, அதே மாதிரி தான் நபிகளார் காலத்தில் இருந்த குறைஷிகள், கோத்தரங்கள், ரோம் பாரசீகம் அவங்களுக்குள்ள இருந்த ஹில்ஃப், அந்த ஒப்பந்தங்கள், உதைபியா உடன்படிக்கை, மதீனாவுடைய கான்ஸ்டியூஷன் சாசனம், இது எல்லாமே புரிந்து கொள்ளாமல் சீராவை நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே மார்க்க அறிவும் உலக புரிதலும் சேரும்போது தான் அந்த தாவா வந்து முழுமை பெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சூழலை புரிந்து தாவா செஞ்சாங்க. நாமும் அப்படி செய்ய வேண்டும்.